ஃபெமினைன் நாப்கின்களை பயன்படுத்துவதால் பெண்களின் உடல் நலத்தில் நல்ல மாற்றத்தை காண்பதோடு இதன் முகவர்களாக மாறி பொருளாதார ரீதியில் அனைவரும் தங்களை மேம்படுத்திக் கொள்ளலாம் என வம்சம் கருவுறுதல் மையத்தின் நிறுவனரும் மலேசியாவில் ஃபெமினைன் மாதவிடாய் நாப்கின்களின் முதல் விநியோகஸ்தருமான முனைவர் சத்யவதி கூறினார். அண்மையில் கோபியோ ஆண்டர்பிரனர் ஃபோரம் அண்ட் நெட்வொர்க்கிங் டின்னர் நிகழ்ச்சியில் முனைவர் சத்யவதி சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு இளம் தொழில் முனைவோர்கள் முன்னிலையில் உரையாற்றினார். தொழில் முனைவராக தாம் உருமாறிய பயணத்தை பகிர்ந்து கொண்ட அவர் தொழில் துறையில் மேம்பட எம்மாதிரியான அணுகுமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தார். அதோடு ஃபெமினைன் முகவர்களாக மாறி பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்டே கான்பிடென்ட் ஸ்டே ஃபெமினைன் என்ற தலைப்பிலான அவரது அமர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல இளம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவரது பேச்சு அமைந்தது. மாதவிடாய் காலத்தில் பெண்களின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு ஃபெமினைன் நிறுவனம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதவிடாய் சுகாதார பொருட்களை உருவாக்குவதில் முன்னோடியாக விளங்குவதாக அவர் கூறினார். குறிப்பாக 100% இயற்கையான வேதிப்பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படும் நாப்கின்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் அவர் கூறினார். பங்கேற்பாளர்கள் ஃபெமினைன் முகவர்களாக இணைவதற்கு இணக்கம் தெரிவித்தது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கடந்த மே 30 கிளப் ராயல் ஸ்லாங்கூரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் ஆசியான் நாடுகளை சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள் மற்றும் தூதர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மலேசியாவிற்கான இந்திய தூதர் BN ரெட்டி முனைவர் சத்யவதியின் முன்னெடுப்புகளை பாராட்டியதோடு இந்த வணிகத்தை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனையையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சி இந்திய வம்சாவளியினரை உலகளாவிய தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் முயற்சியில் ஒரு முக்கிய கட்டமாக திகழ்கிறது.